இன்னைக்கு நியூ Ertiga ஹெட்லைட்டோட DRL ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கஸ்டம் மேட் பேட்டர்ன் சீட் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நான் உள்ள உட்காந்துருக்கிறேன், என்னோட டீடைல்ஸுமே நீங்க பார்க்கலாம். எதிர்பார்த்த குவாலிட்டியோட எக்ஸ்பெக்டோட அதிகமாக இருக்கு. ஹாய், ரிஸ்வான் ஃப்ரம் தாஜ் கார் ஆக்சசரிஸ். இன்னைக்கு நியூ Ertiga ஒரு 6 ஏர் பேக் மாடல். ஸோ புதுசாக வந்த அந்த நியூ கொஞ்சம் அப்கிரேடேஷனோட வந்த Ertiga தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த Ertigaவில் நம்ம என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதோட மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேஜை புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆக்சசரிஸ் ப்ரைஸிங் லிஸ்ட்டோடு வந்துட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த காரோட ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டோட DRL ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மேட்ரிக்ஸ் டைப் ஹெட்லைட் DRLும் ஃபாக் லேம்ப் DRLுமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த ஹெட்லைட் DRL 1200 வித் இன்ஸ்டலேஷன், இது வந்து 4500 வித் இன்ஸ்டலேஷன். ஓகே, இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லேம்ப் கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் வந்து ட்ரை கலர் மாடல். ஸோ உங்களுக்கு 3 கலர் வேரியேஷன்ஸ் கிடைக்கும். எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபாக் லேம்போட லைவ் ஒர்க்கிங் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் பியூர் எல்லோ இருக்குது, நெக்ஸ்ட் இதில் ஒயிட் இருக்குது அண்ட் வார்ம் ஒயிட் இருக்குது. ஸோ இந்த 3 கலர் வேரியேஷன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 7500 வரும். வயரிங் கிட் அண்ட் ஸ்விட்ச் வந்து 1200 வரும். இந்த ஃபாக் லேம்ப், ஹெட்லைட் DRL, மேட்ரிக்ஸ் DRL இது எல்லாம் நம்ம போட்டாச்சு. ஹெட்லைட் வந்து அப்படியே நம்ம ஸ்டாக்காகவே விட்டுட்டோம். ஸோ ஹெட்லைட் வந்து நம்ம டச் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா டோர் வைசர் வித் குரோம் லைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 1800. டோர் ஹேண்டில் குரோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 1200. டோர் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 400. சைடில் டோர் பீடிங் கொடுத்துருக்கோம் 1800. இந்த மாடலுக்கு வந்து இனிமே ஸ்பாய்லர் தேவைப்படாது. பிகாஸ் ஏன்னா அந்த ஸ்பாய்லர் தான் இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அந்த 40mm லாங் சொல்லியிருக்காங்கல்ல அந்த நியூ மாடலில். ஸோ அதனால ஸ்பாய்லர் டைப்பில் தான் எல்லா கார்லையுமே வருது. நெக்ஸ்ட்டு ஒரு லிப் குரோம் 1200, ஒரு யூ குரோம் 1200 ஈச். ரியரில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்பர், ஒரு நியூ வெரைட்டி Ertiga நேம் பேட்சோட 2500க்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இனிமேல் கொண்டு வந்திருக்கிற இந்த மாதிரியான பம்பர்ஸ் வந்து லுக் வைஸும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சேஃப்டி வைஸுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ், இந்த இன்டீரியர்ஸ் வந்து ஒயிட் கலருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் சாய்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த கலர் காம்பினேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ இந்த இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லக்ஸரியான இன்டீரியர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு இந்த மெரூன் டோன்லேயே கஸ்டம் மேட் பேட்டர்ன் சீட் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் கலரில் ஒரு ப்ரீமியம் ஃபீல் டைமண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் இருந்து ரெஸ்ட் பாட்டம் எல்லாமே ப்ரீமியம் நாப்பா லெதரில் இவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதை OEM ஃபிட்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீட் கவர்ஸ் கஸ்டம் மேட். இதே மாதிரி ஸ்டேரிங் கிரிப்புமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு 1000 rupeesக்கு ஹேண்ட் ஸ்டிச் ஸ்டேரிங் கிரிப். அதே கலர் காம்பினேஷன்லேயே ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆர்ம் ரெஸ்ட்டோட கவர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டுமே கம்பெனியில் வந்துடுது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனியோட ஆர்ம் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இனிமேல் ஆர்ம் ரெஸ்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. நியூவாக எடுக்கக்கூடிய மாடலுக்கு டிஃபால்ட்டாகவே ஆர்ம் ரெஸ்ட் வந்துடும். இதில் நம்ம டோர் பேடுமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதே சேம் மெரூன் கலர் கொண்டு வந்திருக்கோம். 1000 rupees ஈச் ஒரு டோர் பேட்க்கு. 4 டோர் பேட் 4000 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த இன்டீரியரோட ஆம்பியன்ட் லைட் தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த ஆம்பியன்ட் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Ertigaக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வர மாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர் சாய்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ரியர்லையுமே நம்ம பார்க்கலாம். அந்த பீஸை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த பீஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நாப் ஹோல்டர்ஸும் சரி, பாட்டில் ஹோல்டர்ஸும் சரி, இது எல்லாமே வந்துடும். அந்த சைட் போர்ஷன்ஸுமே நம்ம அங்கே பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆம்பியன்ட் லைட் ஒன்லி ஃபார் Ertiga. இந்த ஆம்பியன்ட் லைட் வந்து கம்ப்ளீட்டாக என்ன காஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சீட் கவர் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் கிடையாது.
ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் இல்லாத சீட் கவர்ஸ் ப்ளஸ் 3 ஹெட்ரெஸ்ட் இதுதான் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய சீட்டில் சேஞ்ச். இந்த சேஞ்ச் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. சீட் வைஸ் வந்து எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் ரூஃப் டாப் ஏசி கிடையாது இந்த காரில். அதுக்கு பதில் வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே வந்து ரியர் ஏசியையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த யூஎஸ்பி சாக்கெட் ஹோல்டரோட. தேர்ட் ரோக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சைடில் வந்து அந்த ரியர் ஏசியை வந்து கொடுத்துருக்காங்க. அதோட நாப் கண்ட்ரோல்ஸுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரோட ஆம்பியன்ட் லைட்ஸ்லாம் பார்த்துட்டோம், சீட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். கீழே ஃப்ளோரிங் மேட், இந்த நூடுல்ஸ் மேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ரோ, செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ மூணுமே சேர்த்து 2500க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த காரோட சிஸ்டமும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டம் டீடைல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த காரில் நம்ம சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டம் வந்து ஒரிஜினல் பேனல், கேமரா, சாக்கெட்டு எப்பயும் போடுற மாதிரி தானே அப்படின்றது கிடையாது. பிகாஸ் இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உள்ளே உட்காந்துருக்கிறேன், என்னோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். இன்டீரியர் ரெக்கார்டிங் கேமரா, இது வந்து 3 CCTV மாடல். ஸோ இதை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த காருக்கு. இது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் லைவ் ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு, ரியர் லைவ் ரெக்கார்டிங்கு, அதே மாதிரி கேபின் ரெக்கார்டிங். ஸோ இந்த 3 ரெக்கார்டிங் டைப்பில் வந்து நம்ம இந்த சிஸ்டமை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது செப்பரேட்டாக நீங்கள் அடிஷ்னல் டேஷ் கேம் போட தேவையில்லை. இது வந்து சிம் கார்டு மாடல். ஸோ நீங்கள் மொபைலில் ரிமோட் வியூவாக கூட பார்க்கலாம். இந்த 3மே உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து சேவ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு பென்ட்ரைவ் ஒன்று போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டிங்கை கேப்சர் ஆகிடும். ஓகே, இந்த சிஸ்டம், பேனல், கேமரா இது மட்டும் இல்லாமல் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக சப்வூஃபர்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஸ்டமோட காஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த காரில் போட்டிருக்கிற இந்த 3 CCTV கேமரா ரெக்கார்டிங் மாடல் வந்து 22,000 வித் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷனோட. ப்ரீவியஸாக நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா மட்டும் தான் ரெக்கார்டிங்கோட போட்டுட்டு இருந்தோம். அது வந்து 18,000 rupeesக்கு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 22,000 rupeesக்கு இது வந்திருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து டேஷ் கேம் போட தேவையில்லை, நான் அதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பெனி ப்ரொவைடட் ஸ்பீக்கர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு காம்பனண்ட்டு JBL 7,500க்கும், ரியரில் ஒரு காம்பனண்ட் போட்டிருக்கோம். அது வந்து 4,500க்கு அந்த காம்பனண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு கேட்டதுனால நம்ம 4,500ல வேற ஒரு பிராண்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சீட்டு சப்வூஃபரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த அண்டர் சீட் சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 rupeesக்கு வயரிங் கிட் இன்ஸ்டலேஷனோட தேர்ட் ரோவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த தேர்ட் ரோவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் தான் வந்து இந்த எர்டிகாக்கு பர்ஃபெக்ட். லக்கேஜ் வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ள ஸ்பேஸ் பத்தாது. ஸோ எப்பயுமே எர்டிகாவில் அண்டர் சீட் சப்வூஃபர் தான் அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இந்த எர்டிகால நம்ம போட்டிருக்கக்கூடிய சீட் கவரோட காஸ்ட் நான் சொல்றேன்னு சொன்னேன். இந்த கார்ல நம்ம போட்டிருக்கிறது வந்து நம்மளோட பிரீமியமான லேமினேட்டட் நாபால் இது. ஓகே, இந்த சீட் கவர்ஸ் வந்து 15,000 rupeesக்கு கஸ்டம் மேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு எர்டிகால 9,500ல இருந்து சீட் கவர்ஸ் போட முடியும். சிஸ்டம் வந்து 6,500ல இருந்தே சிஸ்டம், பேனல், கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். எதுவுமே நம்ம ஹை எண்டாக போகும்போது அதுக்குண்டான ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு வந்துடும். பட் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இந்த ஆம்பியன்ட் லைட் வந்து 15,000 rupees. இது இல்லாமல் எப்பயுமே ரெகுலரான ஆம்பியன்ட் லைட்ஸ் நம்ம போடுறோம். அந்த சிங்கிள் லைட் ரன்னிங் போகிற மாதிரியான K4 சீரீஸ் நம்ம போடுற மாதிரி இருந்தால் அது 8,500 அந்த ரேஞ்சில் வரும். இது ஸ்பெசிஃபிக் ஆம்பியன்ட் லைட்ன்றதுனால உங்களுக்கு 15,000 rupees காஸ்ட் வந்திருக்கு. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் எதுவாக இருந்தாலும் மேட்டர்ஸ். ஸோ இந்த காரில் நம்ம நியூ எர்டிகா இதில் வந்த மாடிஃபிகேஷன் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். இனி இந்த காரோட கஸ்டமர் அவங்க ஊரப்பாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்ககிட்டையும் நம்ம இந்த காரோட ரிவ்யூ கேட்கணும். வாங்க கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த காரோட ஓனர் ராஜேஷ் பிரதர் ஊரப்பாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரைட், ஓகே. அவங்க ஃப்ரெண்டு பிரபாகரன் எப்படி இருக்கீங்கண்ணா? ரைட், ஓகே. இப்போ இவங்க புது எர்டிகா எடுத்திருந்தாங்க. சீட் கவர்ஸ்லாம் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், பிகாஸ் எல்லாமே ஏர் பேக் மாடலு. ஸோ அந்த ஏர் பேக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீட் கவர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் காரோட ஒர்க்கை பற்றி எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த சீட் கவர்ஸ் இன்டீரியர் நான் எதிர்பார்த்த குவாலிட்டியோட எக்ஸ்பெக்டோட அதிகமாக இருக்கு. நீங்கள் நினச்சது எல்லாமே அதிகமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ஹாப்பி தான்? எல்லாமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைட், 100% சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங்ண்ணா. தேங்க்யூ. ஊரப்பாக்கத்துலேருந்து நம்மளுக்காக தேடி இங்கே வந்திருக்காங்க. அவங்களோட நியூ எர்டிகால என்ன டவுட்ஸ்லாம் இருந்தது, போட முடியுமா, இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா,
ஏர் பேக் டைப் ஆச்சு, 6 ஏர் பேக் மாடல் ஆச்சு. 6 ஏர் பேக்ல உங்களுக்கு 2 ஏர் பேக்ஸ் வந்து சீட்ல வந்துடும். அந்த ஏர் பேக்கு உண்டான சீட் கவர் கட்டிங்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கார்ல. ஸோ அதனால நீங்க எதை பத்தியும் வரி பண்ண தேவையில்லை. உங்களோட queries என்னவா இருந்தாலுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. புது வியூவர்ஸ் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட queries என்னவா இருந்தாலுமே சரி, இந்த புது Ertigaல எது போடணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டீடைல்ஸ் இந்த நியூ Ertiga பத்தி வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்றபடி தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சொல்லிடலாமா எல்லாருக்கும்? பாய். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.